தம்பி சீமோனு, நிறைய சொந்தங்கள் வந்து கமாண்டில் வந்து வீட்டு கறிக்கெலாம் மீன் அனுப்புவீங்களான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்ல? கறிக்கு அனுப்பலாம். இப்போ நான் 50 கிலோ அனுப்புகிற பெட்டியோட இது டெலிவரி சார்ஜோ அந்த 5 கிலோ அனுப்புகிற பெட்டியோட டெலிவரி சார்ஜும் ஒரே அளவு தான் இருக்கும். பெரிய பெட்டிக்கு நான் 500 ரூபா கொடுக்குறேன்னா கோயம்புத்தூருக்கு, அதே 500 ரூபா தான் சின்ன பெட்டிக்கு வாங்குவாங்க, குறைச்சி வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ், பெரிய பாக்ஸ் இங்கே 200 ரூபா 250 ரூபா, சின்ன பாக்ஸ் அதே ரேட்டு தான் இருக்கும். அப்போ அவங்க வந்து இங்கே வாங்குறப்ப அங்கேயே வாங்கிடலாம். அதுதான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சின்ன பெட்டியை போயிருச்சா போகலையா, திடீர்னு மறந்துட்டு போயிடுவாங்க, திடீர்னு இறக்க மறந்துடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு மன உளைச்சல் வேற. டைரெக்டாக வந்தாங்கன்னீங்களே, நம்ம கண்டிப்பாக நம்மளால முடிஞ்சது வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் அந்த கரிமீன் அனுப்புறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான செய்யலாம். அன் டைமில் போய் இறக்குவாங்க, டைமிங்கில் போகணும், செலவும் இதே என்ன வருமோ அதே செலவு வரனால ரேட்டும் உங்களுக்கு ஹெவி ஆகிடும். இந்த ரேட்டுக்கு ஹெவி ஆகுறத பார்த்து நம்ம மேலே தவறான நம்ம அதிகமாக லாபம் வச்சிட்டோம்னு நினைச்சிடக்கூடாதுண்ணே. ரேட்டு வந்து அவங்க ஊரில் வாங்குற ரேட்டுக்கு ஈக்குவலாக வந்துடும். செலவுனால தான். மீனோட ரேட்டு நார்மலாக தான் இருக்கும், செலவு வந்து ஹையஸ்ட்டாக வந்துடும்.